வணக்கம். நான் உங்கள் அழகன். இன்று காலை ஊடகவியலாளர் மதிப்பிற்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் துப்புரவு தொழிலாளர்கள் என்ற போர்வையில் 50க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் உள்ளே புகுந்து கழிவு நீரை கொட்டி வீட்டில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தி சின்ன பின்னமாக்கி சென்றிருக்கிறார்கள். இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அது முற்றிலும் ஏற்படுவதில்லை. மனசாட்சி உள்ள மனிதர்கள் யாரும் இவ்வாறு இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள். இது அழிவின் உச்சம், உக்கிரமான ஒரு செயல். வக்ர புத்தி உடையவர்களால் மட்டுமே இது மாதிரி செய்ய முடியும். ஒரு மனிதன் கருத்தை தெரிவிக்கிறான் என்றால் அவனை கருத்தியல் ரீதியாக தான் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர, இந்த மாதிரி அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில், அவனை பயமுறுத்துகின்ற வகையில் செயல்படுவது மிகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவருக்கு ஆதரவான அல்ல, ஒரு சாதாரண மனிதனாக இதை கடந்து போக முடியவில்லை என்னால். ஒரு சொசைட்டியில் நன்கு அறியப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு எவ்வாறு நடக்கிறது என்றால், ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு எவ்வாறு நடைபெறும் என்பதை நீங்க பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னால் ஒரு பயத்தோட தான் இந்த உலகத்துல வாழ்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இதுல யாரோ ஒருத்தர், பல பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா கருத்தியல் ரீதியாக ஒரு கருத்தை, தன் மனதில் பட்ட கருத்தை பொதுவெளியில் தெரிவிப்பதற்கு தயங்காமல் சில பேரால் மட்டுமே தான் முடியும். 100% இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு 2 பேர்ஸா தெளிவான கருத்தை முன்வை அந்த கருத்தியலை எதிர்கொள்ளக்கூடிய திறன் பெற்றவராக இருக்கிறார்கள். சில பேர் 98 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, எதுக்குடா நமக்கு வம்பு அப்படின்னு கடந்து போக தான் பாக்குறாங்க. இது மன்னிக்க முடியாத ஒரு செயல். தூய்மை பணியாளர்கள் இவ்வளவு உக்கிரமாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் இந்த நாட்டை தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள். அவர்களுடைய மனசும் தூய்மையாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். அவர் சிறிய தவறை கூட, தவறுதலாக கூட வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். மன்னிப்போம், மறப்போம். மன்னித்து கடந்து செல்வதுதான் மனிதனுடைய மாண்பு. ஒவ்வொரு வீடியோவையும் நான் பதிவு பண்றதுதான். எதுவுமே கொண்டு வரல, எதுவுமே கொண்டு செல்வதற்கு. ஆனால் இன்று நடந்த இந்த சம்பவம், அவர் வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சேதப்படுத்தப்பட்டு வயது முதிர்ந்த அவருடைய தாயார் இருந்திருக்கிறார். அவரை தகாத வார்த்தைகளால் திட்டி, அந்த வீடியோ பார்க்கும்போதே மனசு ரொம்ப இதுவா இருக்கு. ஒரு பெண்மணியை அத்தனை பேர் சூழ்ந்து கொண்டு அவ்வளோ ஆக்ஷோரமா கேட்கும்போது உயிர் பயம்தான் ஏற்படுது. இது தவறான செயல். இந்த குற்றவாளிகள் எல்லாரும் கண்டுபிடிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு மனிதனை பாதிக்கக்கூடாது. அதுக்கான செக்யூரிட்டி வேணும் ஒருத்தருக்கும். கருத்து இருந்தால் பொது வழியில கருத்தை தெரிவிக்கும் போது, அந்த பொது வழியில வரும்போது அந்த கருத்தை எதிர்கொள்ளுங்க. அதுக்கான சட்ட திருத்தங்கள்லாம் இருக்கு. அதை செஞ்சு நம்ம அப்படிதான் அதை முடிவெடுக்கணுமே தவிர, இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வீட்டுக்குள்ள புகுந்து அவனோட கழிவு நீரை கொட்டி, உன்னுடைய புத்தி எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறதுன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு எவ்வாறு மனது வந்தது? நல்ல மனநிலையில் உள்ள மனிதன் இதை செஞ்சிருக்க மாட்டான். கண்டிப்பா வக்ர புத்தி உள்ள ஒருத்தரால தான் செஞ்சிருக்க முடியும். யாரு வீடா கூட இருக்கட்டுமே, இது சாதாரண விஷயம் இல்லை. இது என்னால் கடந்து போக முடியவில்லை. இந்த கேள்விப்பட்ட உடனே என்னால் இதுக்கு ஒரு கருத்து தெரிவிக்காம இருப்பதற்கு என்னால் முடியவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு வக்ர செயல். இது அந்த இடத்துல அவன் அவனை வெட்டியை கொண்டு இருப்பானுங்க உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு இழிவு செயல் இது. இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இனி வரும் காலங்களில் பல தலைமுறைகளை பார்க்க வேண்டிய உலகம் இது. இனி இவ்வளோ மீடியா இவ்வளோ வீடியோஸ் இவ்வளோ இது எல்லாமே வந்த பிறகு கூட இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபடுகிறார்கள் என்றால் எந்த தைரியத்தில் ஈடுபடுகிறார்கள்? குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது. அதற்கு எந்த விதத்திலும் களங்கம் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கான உறுதியை ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்த வேண்டும். கருத்தை பொதுவெளியில் இனிமேல் பேசுவதற்கு தயங்குவார்கள். நமக்கு எதுக்குடா வம்பு அப்படிதான் கடந்து போகக்கூடிய கட்டாயம் இருக்கும். அப்படி கடந்து போய் கட்டாயத்தின் அடிப்படையில் அவர் கடந்து போய் விட்டார்கள் என்றால் இங்கே கேள்வி கேட்பதற்கு ஆளே இருக்க மாட்டார்கள். இதுதான் நடக்கும்.
அவருக்கு ஆதரவாக இல்லை என்றாலும் கூட இந்த மாதிரியான ஒரு செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி.